அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோல என்ன தலைப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வீடியோவை இப்ப முதல்ல பாக்குறதா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8 தொகை நூல்கள்ல லாஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது பரிபாடல். அந்த நூலை பத்தி தான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம 8 தொகை நூல்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகத்தினை சார்ந்த பாடல்கள் பார்த்தோம், புறத்தினை சார்ந்த பாடல்கள் பார்த்தோம். இந்த பரிபாடல் எதனை பற்றியது அப்படின்னா அகமும் புறமும் சார்ந்ததுதான் இந்த பரிபாடல் அப்படின்னு சொல்றோம். அகமும் புறமும் சார்ந்த நூல் ஒன்று எது அப்படின்னா 8 தொகை நூலை பொறுத்த வரைக்கும் இந்த பரிபாடல் அப்படின்ற ஒண்ணை நம்ம வச்சுக்கலாம். நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சான்ற புலனறி வழக்கம் அப்படின்னு சொல்றோம். புலனறி வழக்கம். அப்ப நாடக வழக்கிற்கும் ஒத்துப்போகும், உலகியல் வழக்கிற்கும் அகத்தையும் சார்ந்து வரும், புறத்தையும் சார்ந்து வரும் அப்படின்றதுக்காக தான். சரியா? இப்ப இந்த பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா நிறைய வந்துட்டு பா எத்தனை வகைப்படும், இடம் எத்தனை வகைப்படும், இரு வினைகள் யாவை, இரு திணைகள் யாவை, அகம் எத்தனை, புறம் எத்தனை அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே இன்னைக்கு 6th to 12th வரைக்கும் கேட்டால் யாருக்கிட்டையுமே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஒன்றும் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். போட்டித் தேர்வு சந்திக்கக்கூடிய மாணவர்கள் சாதாரண ஒன்னதுல தான் நம்ம மார்க்கை விட்டுட்டு வருவோம். சரிங்களா? இப்ப பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா பா 4 வகைப்படும். பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 1 வெண்பா, 2 ஆசிரியப்பா, 3 கடிப்பா, 4 வஞ்சிப்பா அப்படின்னு சொல்றோம். இந்த 4மே எதை பொறுத்து வருகிறது அப்படின்னா தரவு, எருத்தம், அராகம், கொச்சகம், அடக்கியல் வாரம் அப்படின்ற ஒன்ன பெருந்தகையா காட்டக்கூடிய பாவகையில் இந்த பரிபாடலானது அடங்கி வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? திணை அமைப்பு முறையை கவனிங்க. இப்ப எப்படி இத அமைச்சிருக்காங்க அப்படின்னா பாடல் 70 பாடல்ல 22 பாடல்கள் மட்டும்தான் கிடைக்குதே தவிர மிச்ச இருக்கிற பாடல்கள் நமக்கு என்ன செய்யவே இல்லை அப்படின்னா கிடைக்கவே இல்லை. பாடல் 70 பாடல் இருக்கு, ஆனா கிடைப்பவை 22 தான் அப்படின்னு சொல்றாங்க. புலவர்கள் 13 பேர் பாடியது அப்படின்னு சொல்றோம். அடி வரையறை 32 அடி முதல் 140 அடி வரை கொண்டது பரிபாடல். 32 அடி முதல் 140 அடி வரை கொண்டதுதான் இந்த பரிபாடல். பரிபாடல தொகுத்தவர் பெயரும் தெரியல, தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை. பரிபாடல தொகுத்தவர் பெயரும் தெரியல, தொகுப்பித்தவர் பெயரும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. பரிபாடலோட பகுப்பு முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமாலுக்கு 8 தான், ஆனா தற்போது கிடைப்பவை 6 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சம் 2 நமக்கு என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கல. செவ்வேல் முருகனுக்கு கிடைப்பவை 31 தான், ஆனா பாடலோட படி தற்போது 31 பாடல் தான் கிடைப்பவை 8 தான் கிடைக்குது. மிச்சம் எத்தனையும் நமக்கு என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். காடுகால் காளிக்கு எத்தனை அப்படின்னா 1 தான், அதுவும் நமக்கு தற்போது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து வையை 26 பழம்பாடலின் படி தற்போது இருப்பவை எத்தனை அப்படின்னா வையைக்கு 26, ஆனா 8 தான் தற்போது இருப்பவை அப்படின்னு சொல்றோம். சரியா? மதுரை 4 தான், அதுவும் நமக்கு தற்போது எந்த ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு வரலாற்று செய்தி நமக்கு தெரியுது. அடுத்து என்ன அப்படின்னா மதுரைக்கு 4 பாடல் தான், எந்ததுமே நமக்கு என்ன செய்யல அப்படின்னா கிடைக்கல. ஆனா பரிபாடலை பற்றி சான்றோர் கருத்துக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா நச்சினார்க்கினியரின் கருத்துப்படி பரிபாடலுக்கு பொருள் பற்றிய பாடல்களும் பொழுது பற்றிய பாடல்களும் என்ன செய்யவே இல்லை அப்படின்னா சமய பொருட்கள் உலகிலேயே வரும் பாடல் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. உவே சாமிநாத ஐயர், நம்மளுடைய தமிழ் தாத்தா யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர் தான் முன்னுரை பரிபாடலோட முன்னுரையில சீர்பெரும் கருத்துக்களை செப்புகிறார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றோம் இல்லையா? அடுத்து வரதராசனார் என்ன சொல்றாரு அப்படின்னா
தெய்வத்தோட தன்மையை கண்டு உருகி பாடும் முறை பரிபாடல் தவிர மற்ற பாடல்கள்ல எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. இப்ப பரிபாடலோட உள்ளடக்கம், பரிபாடலோட உள்ளடக்கம் எதை பற்றியதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அகம் புறம் பற்றிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பரிபாடல் அகம் பற்றிய செய்தியை எதோ குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு தலைவனானவன் யாருமே பார்க்காத பொழுது காதல் பரத்தையை தேடி செல்கிறான். ஆனால் அந்த செய்தி ஊராருக்கெல்லாம் தெரிஞ்சு போகவிட்டையும் தலைவி கோபித்துக் கொள்கிறாள். பரத்தையிடம் தலைவியை சமாதானப்படுத்திவிட்டு கோபம் கொண்ட தலைவியை விட்டுவிட்டு தலைவனானவன் காதல் பரத்தையிடம் செல்லும் பொழுது காதல் பரத்தையும் ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய் என அவனையும் அவள் கடிந்துரைக்கிறாள். இவ்வாறாக தலைவன் இருவரையும் சமாளிக்கக்கூடிய பாடல பரிபாடலாக அகத்திணையில் வைக்கப்பட்டுள்ளமை சிறப்பு வாய்ந்த பகுதியாக செப்பப்படுகிறது. சரிங்களா? அப்ப அந்த காதல் பரத்தையானவள் கோபப்படுகிறாள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அழையா விருந்தாளியாக நீ செல்கிறாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலைவியானவள் கூறுகிறாள் அப்படின்னு சொல்றோம். விழியா விருந்து விழுவோருக்கு கொய்தோய் தளிரறிந்தாய் தாம் இவை. இத தலைவி என்ன சொல்ற அப்படின்னா, தளிரா ஆடைகள் அப்படின்னு சொல்றா. நான் தளிரா ஆடைகள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு சொல்லி தலைவனானவன் சண்டை போடுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். தளிரா ஆடைகள் அப்படின்றது பல பேருக்கு வந்துட்டு தெரியும். தமிழ்ல தளிரா ஆடைகள் அப்படின்னா, நான் தலைவியை வைத்துக் கொண்டவன் அல்லவா என்பது காதல் பரத்தை உனக்கு தெரியும் அல்லவோ அப்படின்னு சொல்றத குறிப்பாட உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப இந்த புறநானூறு வந்துட்டு எதை பற்றி பாடுகிறது அப்படின்னா, புறம் பற்றிய செய்திகளை பாடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். அந்த புறம் பற்றிய செய்திகள் எந்த திணையை பற்றி பாடுகிறதுன்னு சொன்னா, பாடான் திணையை பற்றி பாடுகிறது. கல்வி செல்வம் புகழ் கொடை அதனை போல இந்த பரிபாடல் அதை பற்றி பாடவில்லை. அப்ப யாரை பற்றி பாடுகிறது? இந்த புறத்திணையில் அகம் சார்ந்த பாடல்கள் பார்த்தோம் இல்லையா பரிபாட்டுல. இப்ப புறத்திணையில் எதனை பற்றி பாடுகிறது? திருமால் செவ்வரை பற்றி பாடக்கூடிய பாடலாக இந்த புறத்திணை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப 9 அப்படின்ற எண்ணுக்கு பொருள் என்ன தெரியுங்களா? பரிபாடலை பொறுத்தவரை 9 என்ற எண்ணுக்கு பொருள் தொண்டு. 9 என்ற எண்ணுக்கு பொருள் தொண்டு. இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கணித வழக்கப்படி எப்படி நம்ம கணக்கிடணும் அப்படின்னா, 1 10 100 1000 10000 லட்சம் இப்படிதானே நம்ம வந்துட்டு கணக்கிடுவோம். அதுதான் கணிதத்தோட வழக்கு அப்படி. சரியா? ஆனா இங்க இந்த 9 என்பது 9 கூட்டல் 0 அதாவது 9. ஆனா இரண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இரு எண்களை கொண்டதுதான் 90. ஆனால் 9 10 அதாவது 1 10 இரு தசம எண்களை கொண்டதுதான். ஆனால் ரெண்டையும் சேர்க்கும் பொழுது நம்ம 90 அப்படின்றது வழக்க வச்சு இந்த பரிபாடல் நமக்கு ஒரு செய்தியை புதுசா அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி. இந்த பரிபாடல் முழுவதும் புறம் சார்ந்த பாடல் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, வேம்பு தலையாத்த நோன்கால் எகம். வேம்பு தலையாத்த நோன்கால் எகம். மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் வேப்பம்பூ மலர்களால் மாலை அணிந்தவன். வேப்பம்பூவாள். அப்ப வேம்பு தலையாத்த. அப்ப மலர்கள் என்பது புறம் பற்றிய செய்தியை கூறுவதால் இந்த பரிபாடல் என்பது புறத்திணையின் பார்ப்பட்டது அப்படின்ற ஒரு அரிதான செய்தியை இந்த பரிபாடல் செப்புகிறது. பரிபாடலோட மரபு குறிப்பெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாவகையால் ஆன ஒரே தொகை நூல் இது அப்படின்னு சொல்றோம். அடுத்து இது செய்யுள் வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்றோம். இதனுடைய பகுப்பு முறை ஒரே தொகை நூலை கொண்டே அமைய பெற்ற ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. வைகை என்னும் ஆறு மதுரை என்னும் ஊர் அடிப்படையில் உள்ள ஒரு பகுப்பு முறையை கூறுவதால் இது இயற்கை பற்றிய செய்திகளை பெரும்பாரியாக எடுத்துரைப்பதால் இந்த பரிபாடல் புறத்திணை பற்றிய ஒரு நூல். இது ஒரு மரபு அப்படின்ற ஒரு அழகான செய்தியை இந்த பரிபாடல் என்பது பதிவு செய்கிறது. முக்கியமான செய்திகள் எல்லாமே நம்ம 8 தொகை நூல்கள்ல பார்த்துருக்கோம். மாணவர்களே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.